ஹே காய்ஸ், பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லாதவங்க இங்க யாருமே இல்ல. இவ்ளோ ஏன் வேர்ல்ட்லயே பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கவனுக்கு கூட இன்னும் பெரிய பணக்காரன் ஆகணும் தான் ஆசை இருக்கும், சரிதானே? ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்க பணம் நாளைக்கு நம்ம கிட்ட இருக்குமான்னு கேட்டா நம்மளது யோசிக்க வைக்கும். ஏன்னா பணம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல நீச்சல் தெரியாம இறங்குனா அது நம்மள மொத்தமா மூழ்கடிச்சிரும். பணம் இத பத்தி கேட்டா நம்மள சுத்தி இருக்கவங்க சொல்ற அட்வைஸ் வெறும் 2 விதமா தான் இருக்கும். ஒண்ணு, அதிகமா செலவு பண்ணாத. இன்னொன்னு, கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆனா நிஜமாவே ஒருத்தன் பணக்காரனா வாழணும்னா வெறும் சேமிப்பு மட்டும் போதாது. இந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பெருக செய்யணும்னு தெரியணும். அதுக்கு ஒரு சில ரகசிய விதிகள் இருக்கு. அந்த ரகசிய விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசி ஆகணும். ஏன்னா நமக்கு பணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதையே நம்ம லைஃப்ல சரியா அப்ளை பண்ண முடியல. பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது ஏன் திரும்ப திரும்ப தப்பு பண்றோம்? இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பணத்தை பத்தி பேசுறவங்கல்ல 90% பேரு பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாத்தி எப்படி பல மடங்கு அதை பெருக செய்யணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா உலகத்திலே பணத்தை பத்தி இருக்க எல்லா ரகசியங்களையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்ச ஒரு புக் இருக்கு. அதான் தி ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பேபிலோன். இந்த புக்ல தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போற அந்த கதையும் பணத்தை பத்தின 5 முக்கியமான விதிகளும் இருக்கு. கதை ரொம்ப பெருசு, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு இது உங்க மனசுல ஆழமா பதிகிற மாதிரி சுருக்கி அதே சமயம் சுவாரஸ்யம் குறையாம உங்களுக்கு சொல்றேன். கதையை கேட்கலாமா? பல 100 வருடங்களுக்கு முன்னாடி பேபிலோன் அப்படிங்கிற நகரத்துல ஒரு மிகப்பெரிய பணக்கார அப்பா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஏகப்பட்ட மகன்களும் சொல்ல முடியாத அளவுக்கு சொத்துக்களும் இருந்தது. ஆனா பேபிலோனிய சட்டப்படி எந்த மகன் தன்னோட அப்பாவோட கடைசி காலம் வரைக்கும் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறானோ அவனுக்கு தான் அப்பாவோட எல்லா சொத்துக்களும் சேரும். அப்படி பார்க்கும்போது அவர் கூடவே இருந்து அவரை பாத்துக்கிட்டது அவரோட மூத்த மகன் நபு தான். ஆனா அந்த அப்பாக்கு என்னமோ கூட இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துடக்கூடாது, தான் கொடுக்கற சொத்தை பல மடங்கு பெருக செய்ய தெரிஞ்சவனுக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கறது அவரோட எண்ணம். அதனால தன்னோட மூத்த மகன் நபுவை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா மட்டும்தான் இந்த மொத்த சொத்துக்கும் நீ உரிமையாளன் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. நபுவும் அதுக்கு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட அப்பா அவன் கிட்ட 2 மூட்டைகளை கொடுக்கறாரு. முதல் மூட்டையில ஃபுல்லா நிறைய தங்க காசுகள் இருக்கு. 2வது மூட்டையில அவனோட அப்பா பணத்தை பத்தி தன்னோட லைஃப்ல கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை அனுபவங்களை எழுதி வச்ச ஒரு பலகை இருக்கு. இந்த 2ஐயும் நபுகிட்ட கொடுத்துட்டு அவனோட அப்பா, நபு நீ எங்கேயாச்சும் போ, ஏதாச்சும் பிசினஸ் பண்ணு, நான் உன்கிட்ட கொடுத்துருக்க இந்த தங்க காசுகளையும் நான் கொடுத்துருக்க இந்த முக்கிய பாடங்களையும் சரியா யூஸ் பண்ண. நீ திரும்பி வரப்போ நான் இப்ப கொடுத்துருக்க தங்க காசுகளை விட 2 மடங்கு தங்க காசுகளை நீ கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா இந்த சொத்து முழுசா உனக்கு தான். இதுதான் நான் உனக்கு வைக்கிற டெஸ்ட். ஒருவேளை நீ இந்த டெஸ்ட்ல தோத்து போயிட்டா இந்த மொத்த சொத்தையும் பொது சொத்தா எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட நபுவும் மறுப்பெதும் சொல்லாம அவனோட அப்பா சொன்னதை கேட்டு அவர் கொடுத்த 2 மூட்டைகளையும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து புறப்பட்டான். வியாபாரத்துக்கு பேர் போன ஒரு தூரமான நகரத்துக்கு போய் சேர்ந்தா. காலங்கள் உருண்டோடுச்சு. நாட்கள் மாசமாச்சு, மாசம் வருஷமாச்சு. இப்படியே 3 வருஷம் கடந்து போச்சு. 3வது வருஷம் முடியிற சமயத்துல தன்னோட அப்பாவை தேடி நபு திரும்ப வந்தா. நபு திரும்பி வந்ததை பார்த்த அவனோட அப்பா அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடினாரு. பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எல்லாரும் உட்கார்ந்த பிறகு நபுவை கூப்பிட்டு, என்னப்பா உன் அனுபவம் எப்படி இருந்தது? 3 வருஷமா நீ எங்கெல்லாம் போன, என்னெல்லாம் பண்ண, நான் கொடுத்த பணத்தை பெருக்கி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அப்போதான் நபு தன்னோட பயணத்துல தனக்கு நடந்த அனுபவங்களை ஒரு கதையா சொல்ல ஆரம்பிச்சான். நபு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவன் கையில இருந்த 2 மூட்டையில 2வது மூட்டையான அவன் அப்பா கொடுத்த பாடம் அடங்கிய பலகைய ஒரு தடவை கூட வெளியே எடுத்து பார்க்கல. அவனோட கவனம் முழுக்க முழுக்க அந்த தங்க காசுகள் மேல மட்டும்தான் இருந்தது. தங்க மூட்டையில இருந்து சில காசுகள் எடுத்து தனக்குன்னு சில குதிரைகள், தனக்குன்னு சில வேலைக்காரங்களை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டான். பக்கத்துல ஒரு பெரிய வர்த்தக நகரம் இருக்குன்னு கேள்விப்பட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த நகரத்துக்கு பயணப்பட்டு போனான். இப்படி போற வழியில ஒரு 3 பேர் பேசிக்கிட்ட விஷயம் அவன் காதுல விழுந்துச்சு. பக்கத்தூர்ல ஒரு குதிரை இருக்கான். அந்த குதிரை மின்னல் வேகத்துல பயணிக்க கூடியதான். அந்த குதிரை யார்கிட்ட இருக்கோ அவன் தான் உலகத்திலேயே சிறந்த வியாபாரியா. ஏன்னா அந்த குதிரை ஒரு நிமிஷத்துல எங்கிருந்து எங்க வேணாலும் போறதுக்கு உதவுமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் நபுக்குள்ள ஒரு வெறிய உருவாக்கிடுச்சு. நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும்னு வந்திருக்கோம். இவங்க சொல்ற மாதிரி இந்த குதிரை நம்மகிட்ட இருந்தா அப்புறம் என்ன, நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு நினைச்சான். நேரா அவங்க கிட்ட போய், அந்த குதிரை எங்க இருக்கு, எப்படியாவது அதை பாக்கணும், வாங்கணும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். ஆரம்பத்துல அவங்க மறுத்தாங்க. ஆனா இவன் காட்டின பண ஆசையில கடைசியில இவனை கூட்டிட்டு போய் அந்த குதிரைய வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் இவன் மூட்டையில இருந்த பாதி பணத்தை செலவு பண்ணி அந்த குதிரையை வாங்கினான். இப்போ நீங்களே சொல்லுங்க, மின்னல் வேகத்துல ஓடக்கூடிய குதிரைன்னு ஒண்ணு நிஜமாவே இருக்குமா என்ன? சின்ன குழந்தை கூட அதை நம்பாதில்ல. ஆனா இந்த கதையில வர நபு நம்புவா. ஏன்னா அவன் மொகராசி அப்படி. எஸ், ஏமாந்துட்டான். அந்த குதிரை பறக்கவும் இல்ல, ஓடவும் இல்ல. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த குதிரை மத்த குதிரைகளை விட ஒரு சீக்காளி குதிரையா இருந்தது. அதாங்க நோய்வாய்ப்பட்ட குதிரையா இருந்துச்சு.
ஆனா இவன் இன்னும் திருந்தல மாமான்னு சொல்ற மாதிரி ஏமாந்துட்டோன்னு புரிஞ்சுக்காம இதுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வேகமா ஓட முடியல போல அப்படின்னு அவன் நினைச்சான். நினைச்சதோட மட்டும் இல்லாம அந்த குதிரைக்கு உடம்பு சரியாகிறதுக்காக வைத்தியம் பாக்குறதுக்காக இன்னும் நிறைய காசுன்னு செலவு செஞ்சு இப்படியே அவனோட மூட்டையில இருந்த 3/4 தங்க காசுகளும் செலவாகி போச்சு. இப்படி முழுசா நனைஞ்ச பிறகுதான் சில பேருக்கு ஞானோதயமே வரும். இவனுக்கும் அப்படிதான் ஞானோதயம் வந்தது. நிஜமாவே இந்த குதிரை மின்னல் வேகத்துல ஓடுமா அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது, இந்த குதிரையை பத்தி கதை சொன்ன 3 பேரும் குதிரை இவனுக்கு வித்தவனும் ஒரே கும்பல். அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இவன் அந்த குதிரையை வச்சு ஏமாத்திருக்காங்க. தன்னோட 3/4 பணத்தை இந்த ஏமாற்றுக்காரங்க கிட்டயே வளர்ந்துட்டான். இப்ப என்ன பண்றது, வேற வழி இல்ல. அதனால இந்த குதிரையை சும்மாவே ஒருத்தர் கொடுத்துட்டான். சரி, மீதி மிச்சம் இருக்கிற காசுக்காவது ஏதாச்சும் தொழில் பண்ணுவோமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருந்த சமயத்துலதான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்குது. பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ரொம்ப வயசான காரணத்தினால தன்னோட கடையை இழுத்து மூட போறாராம். அந்த கடையை உங்ககிட்ட இருக்க இந்த கொஞ்சம் காசுக்கு நீங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்வைஸ சொன்னது யாருன்னு பார்த்தா பயணத்துல இருக்க ஃப்ரெண்டா கிடைச்ச ஒருத்தன் தான். அவனுக்கும் பேபிலோன் தான் சொந்த ஊரா. அவங்க அப்பாவும் பெரிய பணக்காரர் தானா. உண்மையை சொல்லணும்னா அவன் கொடுத்த ஐடியா நல்ல ஐடியா தான். ஆனா அவன் சொன்ன அந்த கடைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கடை. இந்த கடையை இவனால தனியாலாம் சமாளிக்க முடியாது. நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஆனா அவ்வளோ ஆட்களை வச்சு வேலை பார்க்க நபு கிட்ட திறமையும் இல்ல, பணமும் இல்ல. அதனால இவன் யோசிச்சு தயங்கி நிக்கிறப்போ அந்த டிராவல் மேட், நான் உனக்கு உதவி பண்றேன், நான் உன் கூட அந்த கடையில சமமா வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இது நபுக்கு சரியா பட்டுச்சு. அடுத்ததா கையில இருந்த மீதி பணத்தையும் கொண்டு போய் அந்த வியாபாரிகிட்ட கொடுத்து அந்த கடைய விலைக்கு வாங்கிட்டான். ஆனா விலைய பாதியா பிரிச்சு பங்கு போட்டுக்கிறேன்னு சொன்ன அந்த நண்பன் ஒரு மகா சோம்பேறி. அவன் அந்த கடைக்கு வரவும் மாட்டான், வேலையும் பார்க்க மாட்டான். ஆக மொத்தத்துல எல்லா வேலையும் நபுவோட தலையில தான் விழுந்துச்சு. அவனால அந்த கடைய சரிவர கவனிக்க முடியல. சரியா கவனிக்க முடியாததுனால அந்த கடை கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டத்துக்குள்ளாச்சு. கடைசியில வந்த விலைக்கு வித்துடலான்னு அந்த கடையை வித்துட்டு இவன் வெறுங்கைய வீசிக்கிட்டு நின்னதான் மிச்சம். இப்படி தான் எப்படியெல்லாம் பணத்தை இழந்தேன், ஏமாந்தன்னு விருந்துக்கு வந்த எல்லார் முன்னாலையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். கொடுத்து அனுப்புன ஒரு மூட்டை தங்க காசை அழிச்சிட்டு வந்தா யார்தான் சும்மா இருப்பா. அவனோட அப்பா அதை கேட்கறதுக்கு முன்னால அவனோட அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதானா, எல்லாம் போச்சா, அப்ப நீ சும்மா வந்திருக்கியாடா அப்படின்னு நபுவை திட்டி திட்டி அழுதாங்க. ஆனா நபு இன்னும் கதைய சொல்லி முடிக்கல. அம்மாவை சமாதானம் பண்ணிட்டு மேல தொடர்ந்தான். இப்படி அப்பா கொடுத்த தங்க காசுகளை இழந்து நிராயுதபாணியா நிக்கிறப்போ அவனோட அப்பா கொடுத்த 2வது மூட்டை கண்ணுல பட்டுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டான். அட்லீஸ்ட் அப்பா என்னதான் அதுல எழுதிருக்காருனாச்சும் பாப்போன்னு பார்க்க ஆரம்பிச்சான். இந்த பண விஷயத்துல நிறைய பேருக்கு இப்படிதான். பணம் கையில இருக்கிற வரைக்கும் ஒன்னும் தெரியாது. ஆனா அதை மொத்தமா கோட்டை விட்டதுக்கு அப்புறம், ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஞானமே பிறக்கும். அந்த மாதிரிதான் இவனுக்கும் ஒரு ஞானம் பிறந்தது. அந்த பலகையில பணத்தை பத்தி 5 விதிகளை அவனோட அப்பா எழுதி வச்சிருந்தாரு. முதல் விதி, நீ எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் உன்னை ஏமாத்துறவங்களும் சூழ்ச்சி பண்றவங்களும் உன்னை சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த ஏமாத்துக்காரங்க கிட்டையும் சூழ்ச்சி பண்றவங்க கிட்டையும் சிக்கிக்கிட்டா உன்னோட பணத்தை உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாது. அதனால யாராவது உன்கிட்ட ரொம்ப கவர்ச்சிகரமா எதையாவது ஒரு விஷயத்த பத்தி சொல்லி உனக்கு அனுபவம் இல்லாத அந்த விஷயத்துல உன்னை இழுக்க பார்த்தாங்கன்னா நீ அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அதோட வரலாறு தெரியாம, அதை பத்தின முழு விவரம் தெரியாம அதுல நீ உன்னோட பணத்தை இழக்க கூடாது. அடுத்ததா 2வது விதி, எவ்வளவுதான் செல்வமுடையவனா இருந்தாலும் தனக்கு முழு விவரம் தெரியாத ஒரு தொழில்ல, திறமையான வேலைக்காரர்களும் இல்லாத ஒரு தொழில்ல அதை இன்வெஸ்ட் பண்ணா அந்த பணம் சீக்கிரமே காலி ஆயிடும். இந்த 2 விதியும் படிச்சதும் நபுக்கு அப்படியே அழுகையா வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே அவன் பண்ண 2 தப்புமே இதுதான். ஒன்னு, சூழ்ச்சிக்காரங்க கிட்ட சிக்கி சீக்காழி குதிரையை வாங்கி ஏமாந்தான். 2வது, சோம்பேறியான திறமை இல்லாத தன்னோட நண்பனை நம்பி ஒரு கடையை விலைக்கு வாங்கி ஏமாந்துட்டான். இதை நினைச்சு அழுதுட்டு, ச்சே என்னடா நபு, இதை நீ முதல்ல எடுத்து படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவனுக்கு அவனே திட்டி நொந்துகிட்டான். இருந்தாலும் தோல்விங்கிறத முடிவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பா கொடுத்த பலகைய மேலும் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சான். அடுத்ததா அந்த பலகையில அவனோட அப்பா எப்படி பணத்தை சேமிச்சு அதை இன்வெஸ்ட் பண்றதுன்னு எழுதியிருந்தாரு. சோ விதி நம்பர் 3, நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உனக்கு எத்தனை செலவுகள் இருந்தாலும் பதில் ஒரு பங்கு பணத்தை, அதாவது 10% உன்னோட எதிர்காலத்துக்காக, உன்னோட முதலீட்டுக்காக எடுத்து வை. விதி நம்பர் 4, பணம் புத்திசாலியா இருக்கவங்கிட்ட தான் சேரும். புத்திசாலித்தனமா திறமையான வேலைக்காரர்களை வச்சுக்கிட்டு ஒரு தொழிலை தொடங்குறவங்க கிட்டதான் அது சேரும். விதி நம்பர் 5, இப்படி சேமிச்சு சம்பாதிக்கிற பணத்தை உன்னை சுத்தி இருக்க புத்திசாலிங்க கூட பழகி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு மக்கள் கிட்ட அட்வைஸ் கேட்டு முதலீடு பண்ணா அந்த பணம் பல மடங்கு பெருகும். இந்த 5 வித்தைகளையும் நபு தன்னோட மனசுல நல்ல ஆழமா பதிச்சுக்கிட்டான். நேரா போனா ஒருத்தர்கிட்ட வேலைக்காரனா சேர்ந்தான். கொஞ்ச காலம் வேலை பார்த்து தன்னோட சம்பளத்துல 10ல் 1 பங்கை சேமிச்சு வச்சான். அப்படி சேமிச்சு வச்ச பணத்தை எடுத்து மறுபடியும் ஒரு தொழிலை தொடங்கினான். இந்த டைம் திறமையான வேலைக்காரர்களை தன்னோட வச்சுக்கிட்டான்.
முழு மூச்சோட உழைச்சு இன்னும் நிறைய செல்வத்தை ஈட்டினா. இப்படி சேர்த்த செல்வத்தை அதே ஊர்ல இருக்கக்கூடிய ரொம்பவும் திறமையான அறிவாளியான ஒரு நபர்கிட்ட போய் அறிவுரை கேட்டு அவர் சொன்ன ஆலோசனைய அவனும் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து மேலும் ஒரு தொழில்ல அந்த பணத்தை முதலீடு பண்ணான். அந்த பணம் பெருகுச்சு, பல மடங்கு பெருகுச்சு. தன்னோட அப்பா கொடுத்து விட்ட ஒரு மூட்டை தங்கத்துக்கு பதிலா 5 மூட்டைகள் நிறைய தங்க காசுகளை எடுத்துட்டு வந்து அப்பா முன்னாடி வச்சான். நபு அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சு அப்பாவோட மொத்த சொத்துக்கும் உரிமையாளன் ஆனா. இன்னைக்கு இந்த கதையை கேட்ட நமக்கு பணமும் முக்கியம், பணத்தை பெருக செய்யற இந்த விதிகள் அதை விட முக்கியம். அந்த கதையில இருந்து அந்த 5 விதிகளை நம்ம மறுபடியும் ஒரு முறை உங்களுக்காக ஞாபகப்படுத்தலாம். 1, நீங்க எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் அதுல 10ல் 1 பகுதியை பத்திரமா எடுத்து வச்சு அதை முதலீடு பண்ணுங்க. 2, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க விட இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். சோ உங்களை சூழ்ச்சி பண்ணி வீழ்த்த நினைக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. உங்ககிட்ட சடனா ரொம்ப ஸ்வீட்டா பேசுறவங்கள நம்பாதீங்க. 3, ஒரு பிசினஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்க பணத்தை போடுறதுக்கு முன்னால ஆல்ரெடி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை நீங்களும் 1க்கு 100 வாட்டி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணும். 4, நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி அதுல ரொம்ப கவனமா இருங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகுறதுக்கு நீங்க உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்டா 5வது, உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ், எம்ப்ளாயீஸ் யாரா இருந்தாலும் ஸ்கில்டு பர்சன்ஸா சோம்பேறிகளா எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஆட்களை நம்பி எந்த பிசினஸ்லயும் இறங்காதீங்க. இந்த கதை இந்த 5 விதிகளை உங்களுக்கு ஆழமா புரிய வச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.